யார் இந்த கல்கி தெரியுமா? பொதுவா நம்ம எல்லாருமே சொல்ற ஒண்ணு, கல்கிங்கிறது விஷ்ணுவோட 10வது அவதாரம். ஆனா புராணங்கள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஷ்ணு இந்த உலகத்தோட முடிவுல தர்மத்தை காப்பாத்துறதுக்காக மறு அவதாரமான கல்கி அவதாரத்தை எடுப்பாருன்னு. அந்த நேரத்துல தர்மங்கிறது எங்கேயும் இருக்காதுன்னு, அந்த யுகம்தான் கலியுகம்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதோட யாருக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கோ அவங்கெல்லாம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. கல்கி அவதாரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் இருக்க, விஷ்ணு ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து போர்க்கலையில சிறந்து விளங்குற ஒரு வீரராகவும், சிறு வயசுல இருந்தே போர்க்கலைகள் மீது அதிகம் ஆர்வம் காட்டும் ஒரு வீரராகவும் வளர்வார். அவரு கருப்பு நிற தோலோடவும் கையில ஒரு வாளோடவும் வெள்ளை நிற குதிரையிலும் காணப்படுவார். அதோட அவரோட பிறப்புக்கான நேரம் வரும்போது அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு அதர்மத்தை அடியோட அழிச்சிட்டு தர்மத்தை நிலைநாட்டுவாருன்னு, இந்த யுகத்தை முடிவுக்கு கொண்டு வருவாருன்னு பல இந்து புராணங்கள்ல சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, விஷ்ணு இந்த கலியுகத்தோட இறுதி அவதாரமான கல்கி அவதாரம் எடுக்கும்போது இந்த உலகம் இப்படித்தான் இருக்கும் சில அறிகுறிகளை சொல்லியிருக்காங்க. அதுல முக்கியமான ஒண்ணு, அந்த நேரத்துல எந்த இடத்துலயும் அமைதி அப்படிங்கிற ஒண்ணு இருக்காது. அது மட்டும் அல்ல, பகவத்கீதை, விஷ்ணு புராணம் போன்ற புராணங்கள்ல சொல்ற மாறி இவரு 3 கடல்கள் சந்திக்கின்ற இடத்துல பிறந்து ஷம்பாலா அப்படிங்கிற ஒரு கிராமத்துல வளருவார். என்னதான் இருந்தாலும் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையே அழிச்சு ஒரு புது யுகத்தை உருவாக்க போற அவதாரம் தான் விஷ்ணுவோட கல்கி அவதாரம்னு சொல்றாங்க.